ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. சுஹேரா பர்த்டே எனக்கு எடுத்த vlog தான் இது. சுஹேராக்கு பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நைட்டு நானும் சுஹேரா வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அவளுக்கு கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக் பண்ணாலே மேக்ஸ் வந்துடும். ஸோ அங்கே தான் போய் பார்த்தோம். அவளோட அவுட்ஃபிட் வந்து ஒயிட் கலராக இருக்கிறதால எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் சில்வரில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஆங்கிள் செட் வந்து அவளுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு காலில் இது போடுற மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தா எல்லாமே ஹீல்ஸாக இருந்துச்சு. வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒயிட் கலர் அந்த மேக்ஸி ட்ரெஸ்க்கு வந்து மேட்சிங்காக தான் வந்து பார்த்துட்டு இருந்தா, ஒயிட் ஒரு சில்வர் அந்த மாதிரி போடுற மாதிரி. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா செட் ஆகலை. ஜஸ்ட் வந்து செயின், ப்ரேஸ்லெட், அதுக்கப்புறம் ஆங்கிள் செட்டு, இயரிங் அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். யூஏயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. ஒரு 10 minutes வாக் கூட எங்களால் நடக்க முடியல, அந்தளவுக்கு பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. நவம்பர் 15th அப்புறம் கொஞ்சம் வெதர்லாம் வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்தியா டைம் 12 வந்து ஆயிடுச்சு, இங்கே வந்து 10:30 அப்போது. ஸோ அவளோட பர்த்டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே வந்து ஹாப்பினஸ். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவளோட தாதி, தாதா, புப்பு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. Happy birthday to you. So much jealousy in you. Ego. Wish me. You're missing. Aris, wish Sarah. No. Aris, wish me. No. Why do you? I said no. So much. ஆரிஸ்க்கு வந்து மற்றவங்க பர்த்டேக்கெலாம் வந்து விஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பேன். அவனோட பர்த்டேனா அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் மற்றவங்க பர்த்டே வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜலஸாகவே இருக்கும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபஸர் சதாம் ஹுசேன், இவர் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து ஆன்லைன் மூலமாக எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கிலீஷில் நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, அவரால் உங்களால் ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் வந்து ஃபியூ டேஸ்லேயே பேச வைக்க முடியும். இவர்கிட்ட ஃபீஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான். உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே இவர்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். Hi, you want to go play with me? Yes. But shall we ask one more simple question, ma? Imagine this sentence, my dear friend, shall we play? Shall we use these sentences? Shall we play? Yeah. Is this right sentence to be used? Yes. And யார் நம்மக்கிட்ட இங்கிலீஷில் பேசினாலும் நம்ம ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு இவர் நம்மளை ட்ரெயின் பண்ணிடுவார். இவர்கிட்ட ப்ரைவேட் கிளாஸஸும் இருக்குது, குரூப் கிளாஸஸுமே இருக்குது. ஆல்ரெடி ஐடி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் காலேஜ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சுஹேராக்கு வந்து இந்த எக் கிளப் சாண்ட்விச் வந்து செஞ்சு கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயில்டு எக் வந்து மேஷ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து மயோனீஸ், அதுக்கப்புறம் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன். எக்ஸ்ட்ராவாக கேரட், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், ஆனியன், கேபேஜ், லெட்யூஸ் எது வேணால் சேர்க்கலாம். உங்களோட இஷ்டம் தான். உங்கள் பசங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெட்டோட கார்னர்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிடணும். இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல, நம்ம அப்படியே வந்து சாப்பிட்லாம். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நீங்கள் நைட்டே கூட வந்து செஞ்சு வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம். சிக்கன் ஆல்ரெடி இந்த ரெசிபி போட்டிருக்கேன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸில். ஸோ ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இன்றைக்கி வச்சுருக்கேன். மார்னிங் 5 o'clockலாம் எழுந்துச்சு, தலை குளிச்சு ரெடி ஆகி அதுக்கப்புறம் அவளோட அந்த ஆங்க்லெட் வந்து போட்டுட்டு இருந்தா. ஸோ இதுதான் அவளோட பர்த்டே ட்ரெஸ். நாங்கள் வந்து இதை வந்து சென்டர் பாயிண்டில் வந்து எடுத்திருந்தோம். ஸோ ட்ரெஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் எல்லாமே அவளே பண்ணிக்கிட்டா. ஜஸ்ட் அந்த மேக்கப் மட்டும் நான் தான் பண்ணிவிடணும் அவளுக்கு. ட்ரெஸ்ஸு வந்து ஃபஸ்ட்டு புப்புக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து கால் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலே யாருமே பிக் பண்ணல போல். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த சாக்லேட்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தா. லிஃப்ட்டில் ஏறினதுக்கப்புறம் தான் அவங்க தாதி வந்து கால் பண்ணாங்க. Not my problem. She does not call. How can she go? She won't come that fast anyways. Wait now. I have braces. You have braces. ஆரிஸ் வேறு 2 பேரும் ஒரே டைமில் தான் ஸ்கூல் பஸ் வந்து ஏறுவாங்க. மார்னிங் அவன் வேறு ஸ்கூல், இவன் வேறு ஸ்கூல். You didn't wish Sarah? So much ego problem. I wish 10 times in your birthday a day. You never. Yeah, one in the midnight, one in the morning, afternoon,
gift for cutting birthday cake. Hey, never give me any gift. Papa got me that, not you. பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா சுயரா பர்த்டேக்காக லஞ்ச் ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஆஃப்கானி சிக்கன் பிரியாணி வந்து செய்யலான்ட்டு இருக்கேன். என்னோடய ஃபாலோவர் வந்து ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரெசிபி செஞ்சு காட்டுங்கன்னு. ஸோ இந்த ரெசிபி வந்து இவ்வளோ டேஸ்டியாக வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg பாஸ்மதி ரைஸை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1 ஹவருக்கு இதை வந்து ஊற வச்சிட போகிறேன். ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பெரிய பீசஸாக நான் வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சின்ன பீசஸில் கூட இது வந்து செய்யலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி இது எல்லாமே வந்து பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு காரத்துக்கு இந்த பச்சை மிளகா மட்டும்தான். அதனால் வந்து ஒரு 6 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பேஸ்ட் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg பிரியாணிக்கு தேவையானது. சிக்கன் மட்டும் ஒரு ஃபுல் சிக்கன் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ 1 kg செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டபுள் பண்ணிக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிரை நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி ஸ்மூத்தாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஹவர் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ மீன் டைம் நான் வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ்லாம் நம்மளுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் முந்திரி பருப்பு மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதை தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். உங்கள்கிட்ட கிஷ்மிஷ் இருந்தால் அது கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது நான் ஒரே ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரேடியாக எல்லாமே போட்டுறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா உதிர்த்து போடணும். இந்த மாதிரி நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வெளியில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் ஆயில் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் தான் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப மசாலா போட வேணாம். இந்த மீதி இருக்க மசாலா வந்து நம்ம பிரியாணியில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மசாலா வந்து அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா சீக்கிரமாக இது வந்து அடி பிடிச்சிரும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து லைட்டாக வந்து திருப்பி விடுறேன். ஆயில் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நான் ஒரு பீஸாக எடுத்துடுறேன். இப்போ நீங்கள் எந்த பேனில் பிரியாணி செய்கிறீங்களோ அதே பேனில் இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும். இப்போ கரம் மசாலா நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பே லீஃப் சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சிக்கன் மேரினேட் பண்ண அந்த மசாலா இருந்துச்சு இல்லையா, இப்போ இதை சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை எண்ணெயிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு 6 முந்திரி பருப்பு நான் தண்ணியில் வந்து ஊற வச்சு பேஸ்ட்டை வந்து நான் அரைச்சிக்கிறேன். இப்போ அந்த மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா வீட்டிலே அரைச்ச இந்த ஹோம்மேட் பிரியாணி மசாலா இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சேர்த்தாலே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ரெசிபியாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன கரம் மசாலா இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு கரம் மசாலா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் வந்து கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து கையால் க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸில் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக நடுவில் நான் வந்து சார்கோல் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சிடறேன். இந்த ஸ்மோக் ஃபுல்லாக அதில் வந்து இந்த சிக்கன் பீசஸில் நல்லா ஏறட்டும். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கன் பீசஸை எடுத்து இந்த மசாலாவில் வச்சுருங்க. மசாலா குக் ஆகும்போது நம்ம மீன் டைம் வந்து ரைஸும் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 kg ரைஸ் வந்து நான் வந்து ஊற வச்சுருந்தேன்.
ரைஸ் ஒரு 70 to 80% வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ண ரைஸும் இதுக்கு மேலே வந்து சேர்த்துருங்க. கேஸ் வந்து ஆஃபில் தான் இருக்குது, நான் இன்னும் வந்து ஆன் பண்ணலை. எல்லா ரைஸும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் மல்லித்தழை, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி பருப்பும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் பாயில் பண்ணோம் இல்லையா, அந்த வாட்டர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சமாக வந்து இதுக்கு மேலே வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தம்மில் வைங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வந்து அடியில் பழைய தோசைக்கல் வச்சுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போ அடியிலேருந்து ரைஸ் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து எடுத்து விடுங்க. அடியில் மசாலா இருக்கும், இந்த மாதிரி எடுத்து விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ளேவர். இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க இது நீங்கள் தான் செஞ்சீங்களான்ட்டு. ஸோ வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மெல், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். நான் செஞ்ச பிரியாணிலே இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி. எந்த சைட் டிஷ்ஷுமே வேணாம், ஜஸ்ட் ஒரே ஒரு ரைத்தா வச்சா போதும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்டுடலாம். இந்த கிரேவியோ இல்லைனா சிக்கன் 65 அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து சைட் டிஷ் வந்து செய்ய தேவையில்லை. இதிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது அப்படியே வந்து லைட்டாக வந்து நம்ம ஹைதராபாத் பிரியாணி அந்த மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு, பட் டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். இது வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணாத ஒரு பிரியாணி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஆஃப்கானி சிக்கன் கிரேவியும் போட்டிருந்தேன், அதுவும் நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. எங்கள் வீட்டில் பசங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஏதாச்சும் பர்த்டேனா இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப லைட் ஸ்பைஸ்டாக இருக்கிறதால பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பார்க்க கொஞ்சம் மந்தி மாதிரியும் இருக்கும் இல்லையா, அதனால் ஆர்எஸ் பார்த்திங்கன்னா மந்தி நினச்சிட்டு சாப்பிட்டுட்டான். இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி அந்த ஃப்ரை பண்ணி இந்த பிரியாணியில் சேர்த்ததால அந்த அவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸ்கூல் விட்டு வந்ததும் அவளுக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸ்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தா, அவள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தோடனே அவங்க தாதி புப்புக்கெலாம் கால் பண்ணி எல்லாமே வந்து காமிச்சிட்டு இருந்தா. He's busy. Any more returns of the day? Bolo. I'm studying. My final exam. This is your final exam? Yeah, I only had 3 days or 4 days. What is correct? He's busy What is correct? playing. I am studying my iPad exam for English tomorrow. iPad I exam, excel. ஸோ அவங்க வீட்டில் பேசினதுக்கப்புறமா அடுத்தது எங்கள் வீட்லேயும் கால் பண்ணி நானாட்ட வந்து பேசிகிட்டு இருந்தா. ஸோ எப்போ பார்த்தாலும் ஆரிஸ்க்கு கிஃப்ட் வாங்கி தரீங்க, எனக்கு எதுவும் கிஃப்ட் வாங்கி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுயராக்கு வந்து ஒரே கம்ப்ளைண்ட் அவங்க நானா கிட்ட. baby. சுயரோட பர்த்டே வீக் டேஸ்லேயே வந்ததால் கொஞ்சம் பயங்கரமாக அன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாருமே பிஸியாக இருந்துட்டோம். அவளுக்காக ஒரு கேக் கூட எங்களால் கட் பண்ண முடியல அன்றைக்கி. சரி ஓகே டின்னராச்சும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் அபுதாபியில் இருக்கிற பிளாக் ரெஸ்டாரண்ட். இது ஒரு தீம் ரெஸ்டாரண்ட் இது. ஸோ என்ன எங்கள் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ளே போனால் இருட்டாகவே இருக்கும். அந்த இருட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து டின்னர் வந்து சர்வ் பண்ணுவாங்க மினிமல் லைட்ஸில். ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைண்டுக்கு அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும். நிறைய அரப்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு எமிரேட்ஸ்லேருந்து இங்கே ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்காகவே வராங்க. சர்வ் பண்ணுற பிளேட்ஸில் இருந்து அந்த ஃபோக் ஸ்பூன்ஸ் எல்லாமே பிளாக்ல தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட். லைட்டிங்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் ஒரு தடவை வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து விசிட் பண்ணியிருக்கோம் என்னோடய பர்த்டே டைமில். அந்த டைமில் என்னால் vlog போட முடியாமல் போச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து ரீல்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே எந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபியூசன் குஷன் தான், அமெரிக்கன் ட்விஸ்ட்டோடு இருக்கும். கிட்ட இருக்க பாஸ்தா, பர்கர், ஃப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் அவங்கக்கிட்ட இருக்க டெசர்ட் கூட ரொம்ப ஸ்பெஷல் தான். போனதும் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஜூஸ் வந்து கொடுப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்கும். அதில் வந்து விம்டோ 7-அப்லாம் போட்டு ஆப்பிள் பீசஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ இங்கே மோஸ்ட்லி வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எல்லாருக்கும் யாருக்காச்சும் ஒருத்தவங்க வந்து பர்த்டே இருக்கும். எல்லா டேபிள்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு யாருக்காச்சும் வந்து பர்த்டே இருக்கும். ஸோ அந்த சாங் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி.
ஸ்டார்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து சிக்கன் பைட்ஸ், அதுக்கப்புறம் டைனமைட் ஷ்ரிம்ப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்எஸ் வந்து பிஸா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான். ஸோ பிஸா வந்து இங்கே சிக்கனில் இல்லை, பீஃபில் தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் பிளெயின் அந்த சீஸ் பிஸா, மர்கரேட்டா பிஸாவை தான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே நிறைய பார்த்திங்கன்னா வந்து பீஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும், சிக்கன் வந்து கம்மி தான். சிக்கன் பைட்ஸ், அதுக்கப்புறம் டைனமைட் ஷ்ரிம்ப்லாம் சொல்லியிருந்தோம். மெயினாக அவங்க சாஸ் கொடுக்குற சாஸ் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ சீ ஃபுட் எல்லாமே ஃப்ரெஷ் தான், அவ்வளோ சாஃப்டாக, வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இது மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். பீஸா வந்து ஓகேவாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் பீஸா ஹட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் எங்கேயுமே வராது. ஸோ இது வந்து உட் ஃபயர் பீஸா மாதிரி இருந்துச்சு. பாஸ்தா பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இது பெஸ்ட்டு செல்லருன்னு சொல்லி. ஸோ அந்த பாஸ்தா தான் நாங்களும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பர்கரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் ஸ்லைடர் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டரில் வந்து இன்னொரு டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து சிக்கன் புல்லட்ஸ். இது வந்து கொஞ்சம் சாஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்து டெசர்ட் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. போன வாட்டி வந்து நாங்கள் ஒரு பாம் கேக் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு லோட்டஸ் கேக் தான் ஆர்டர் பண்ணோம். Wait, I want to take wait. Let's play. Wait, don't blow it away. லோட்டஸ் ஃப்ளேவர்ட் கேக் ஐஸ்கிரீமாக தெரியல, ரெண்டுமே இருந்துச்சு. ஐஸ்கிரீம் கேக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த லோட்டஸ் ஃப்ளேவர் உள்ள டெசர்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் சுஹேராக்கும். ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சுஹேராவோட பர்த்டே பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு, சூப்பராக. இந்த மாதிரி ஒரு பிளாக் தீம் ரெஸ்டாரண்ட் வந்து யூஏயில், அபுதாபியில் மட்டும்தான். ஸோ நீங்கள் யூஏயில் எங்கே இருந்தாலுமே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லவ்ட் ஒன்ஸ், உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் பர்த்டேனா இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து மூவிக்கு தான் போயிருந்தோம். சுயரா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு 1 வீக் முன்னாடி டிக்கெட்லாம் வந்து புக் பண்ணிட்டா. இங்கே வந்து தான் செயினே போடுறோம். ஆர்எஸ் பார்த்திங்கன்னா தளபதியோட தீவிர ரசிகன் அவன். ஸோ அவனும் பார்த்திங்கன்னா ஜாலியாக கிளம்பிட்டான். அன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க. இருந்தும் பார்த்திங்கன்னா தளபதி மூவினால் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஜாலியாக வந்து கிளம்பியாச்சு. அந்த குட்டி பையன் மூவியில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்எஸ் வந்து கொஞ்சம் ஜாலியாக பார்த்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான் அவன். Not good. Why? I don't like it. How's the movie, Arish? I don't like it, I said. You don't like? இந்த vlog நீங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.